போதும், நிறுத்துங்க உங்க நாடகத்தை. நகராணி எங்க இருக்கான்னு சொல்ல முடியுமா, முடியாதா? இல்ல, நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னா சாகுற வரைக்கும் இப்படியே நீங்க தொங்க வேண்டியதுதான். பாம்பை எதுக்கு அடிச்சு சாகடிக்கிறீங்க? யோ, அதெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாரியா? வந்தமா வந்த வேலையை மட்டும் பார்க்கணும், புரியுதா? நான் தான் ராகேஷ்னு வீட்டுல எல்லாரையும் நம்ப வச்சுட்டேன். இப்ப என்னடான்னா யாரோ ஒரு புது ராகேஷ் இங்க வரப்போறானாமே. இந்த நேரத்துல அவன் வரணுமா? ருத்ரனை பயன்படுத்தி எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அவன்தான். அப்படின்னா என் அப்பா அம்மாவோட சாவுல அவனோட பங்கு இருக்கு. அவனுக்கு தான் அதுல முக்கிய பங்கு இருக்கு அமிர்தா. இவங்கெல்லாம் அவன் என்ன சொல்றானோ அதைத்தான் இத்தனை நாள் செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. என்ன இது? விசித்திரமான பறவையா இருக்கே. என் வாழ்க்கையில எத்தனையோ பறவைகளை பார்த்திருக்கேன். இத பார்க்கறதுக்கு கழுகு மாதிரி இருக்கு. எதுக்கும் ஒரு முறை கூகுள்ல செக் பண்ணி பார்த்துறேன். ஆனா இது ஏன் என்னையே துரத்திக்கிட்டு வருது? டேய், ஷூ ஷூ. நான் சீக்கிரமா இப்போ வீட்டுக்கு போய் சேர்ந்தாகணும். ஹேய், ஷூ ஷூ. கடவுளே, உனக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் அமிர்தாவை என் கண்ணில் பட வச்சது இந்த கோவிலில் தானே. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் இங்கேயே அவங்கள பார்த்து அவங்க பின்னாடி சுத்துறதுக்கு எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தேன். அதுவும் இந்த கோவிலில் தானே. கடைசியில இவங்க என் காதலை ஏற்றுக்கிட்டு என் வாழ்க்கை துணையை வர்றதுக்கு அவங்க மனசை மாத்தினது இந்த கோவிலில் தானே. மொத்தத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் அமிர்தா நீ கொடுத்த பிரசாதம். பரமேஸ்வரா, உனக்கு எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. என் எதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்கள என் கண்ணில் பட வச்சது இந்த கோவில்ல தானே. அதுக்கப்புறம் என் எதிரி தானவே என் பின்னாடி சுத்தி என் பின்னாடி அலைய வச்சது இந்த கோவில்ல தானே. இப்போ அதே எதிரியோட வீட்டுக்கு நான் மருமகளா கால் வச்சிருக்கேன். அவங்கள பழி வாங்கறதுக்கு நீ எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க. வேட்டை தானாவே வந்து வேட்டைக்காரன் கையில மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. இதெல்லாமே உன்னோட கருணை தான் ஈஸ்வரா. இன்னைக்கு நானும் அமிர்தாவும் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். அதுக்கு உன்னோட ஆசீர்வாதம் நிச்சயமா வேணும். இத்தனை நாள் நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே இனிமேலும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள். நான் நினைச்ச மாதிரியே அந்த வீட்ல என்னோட முதல் பலி கொடுக்க நான் கிளம்பிட்டேன். இத்தனை நாள் எனக்கு எப்படி நீ துணையா இருந்தியோ அதே மாதிரி இனிமேலும் நீ எனக்கு துணையா இருக்கணும். இனி நாங்க வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் உன் ஆசீர்வாதம் என் கூடவே இருக்கணும். அட, என்ன டைமிங்குங்க? ரெண்டு பேரும் ஒரே ஸ்பீட்ல ஒரே மாதிரி வேண்டிக்கிறோம். அருண தவள
स्वर्णोदय दीप्तिम् अखिल भुवन चैतन्य प्रसादम् कालगमन सत् லிங்கத்துல இருந்து பூ விழுந்திருக்கு அப்படின்னா நான் செய்ய போற இந்த காரியத்துக்கு சிவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு. சாமி தலையிலிருந்து பிரசாதம் விழுந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு அமிர்தா எனக்கு சொந்தமாயிடுவாங்க. பாத்தீங்களா அமிர்தா, கடவுளே சிக்னல் கொடுத்துட்டாரு. இனி யாராலையும் தடுக்கவே முடியாது. கடவுளே சம்மதிச்சாச்சு. இனி முன்னேறி போக வேண்டியதுதான். पूर्ण प्रभावं नव्य दिव्य सौन्दर्य सुधीरं तम् அது சரி, நீங்க என்னன்னு வேண்டிக்கிட்டீங்க? நீங்க என்னெல்லாம் வேண்டிக்கிட்டீங்களோ அதெல்லாம் ஈடேறணும்னு வேண்டிக்கிட்டேங்க. அப்படின்னா இன்னைக்கு நீ சாக போறது உறுதியாயிடுச்சு. செத்து போகிறதுக்கு தயாராயிரு. இங்க நடந்தது அநியாயம். இது சரியில்லை. இதுல அந்த ஈசனுக்கும் விருப்பம் இல்லை. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குருசாமி, உங்களால எப்படி இது முடிஞ்சது? அநியாயங்கள், அக்கிரமங்கள் நிலைச்சிருக்குன்னு எந்த சரித்திரத்திலையும் உதாரணமே இல்லப்பா. இங்க நாம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காதுப்பா. எல்லாம் அவ விருப்பம், அவனோட ஆணை, அவ உத்தரவு. இதுவும் அப்படித்தான். எல்லாரையும் காப்பாத்துறது ஈசன் மட்டும்தான். அவன் ஒருத்தன் தான். ஓம் நம சிவாய. எப்படியோ இந்த பாம்புங்களுக்கு எதுவும் ஆகலல்ல, எனக்கு அதுவே போதும். ஆசீர்வாதம் பண்ணுங்க குருசுவாமி. दीर्घ सुमंगली भव. அர்ஜுன், நான் உன் மனைவி அமிர்தா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைக்கிறேன். சரிங்க குருசாமி, உங்க 2 பேருக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்னு எனக்கு நிச்சயமா தெரியாது. என்ன இருந்தாலும் இவங்க ஒரு பக்தர், நீங்க அதிசய மனிதர். உங்க நடுவில் நான் வரவே மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, இன்னைக்கு நடந்ததெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சாதாரணமான ஆள் கிடையாதுன்னு தெரியுது. அதே மாதிரி நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு கண்டிப்பா ஒரு நியாயமான காரணம் இருக்கும். நீங்க 2 பேரும் எவ்வளவு நேரம் வேணும்னாலும் பேசிக்கோங்க, நான் தடையா இருக்க மாட்டேன். அமிர்தா, நான் கார் கிட்ட வெயிட் பண்றேன். நீங்க பேசுனதுக்கு அப்புறம் நிதானமா வாங்க. ஓகே, போயிட்டு வரேன் குருசாமி. கள்ளங்கபடம் இல்லாத மனசு, பத்திரமாத்து தங்கம். இந்த ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே ஏதோ ஒரு பறவை என்ன துரத்துறதுலே குறியா இருக்கு. எப்படியோ இங்க எங்கேயும் அதை காணும். சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேரணும்.
இந்த நேரத்துல தான் பெட்ரோல் தீந்து போகணுமா? இங்க எங்க பெட்ரோல் கிடைக்கும்? எல்லாம் என் தலையெழுத்து. காலையில முழிச்ச முகமே சரியில்லை போல இருக்கே. அக்கம் பக்கத்துல கூட யாரையுமே காணுமே. ச்சே. அப்பாடா, அங்க யாரோ ஒரு மனுஷன் நிக்கிறான். அவரை கேட்டா தெரிஞ்சிரும். சார் 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 உங்கதான். சார் சார், பெட்ரோல் தீந்து போய் வண்டி நின்னு போச்சு. பத்தாவதுக்கு ஏதோ ஒரு பறவை வேற துரத்திக்கிட்டே வந்துச்சு. ச்சே, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். ஒரு ஹெல்ப் பண்றீங்களா சார்? வந்த வழியே திரும்பி போயிடு. சொல்றேன்ல, திரும்பி போயிடு. சார், எதுவும் பேசாம இங்க இருந்து போயிடுன்னு சொல்றேன்ல. ஏன் சார் நான் எதுக்கு போகணும்? நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறதே பிசினஸ் பண்ணி செட்டில் ஆகதான். அது சரி, இதையெல்லாம் சொல்ல நீங்க யாரு? அதிகமா பேசுற வேலை வச்சுக்காத. திரும்பி போயிடுன்னு சொன்னா போயிடு. எந்த வழியில இந்த ஊருக்கு வந்தியோ அந்த வழியிலே திரும்பி போ. ஏய், யார் நீ? என்னையே பயமுறுத்துற? நான் யாருன்னு முதல்ல தெரியுமா உனக்கு? மரியாதையா பேசு. இந்த கானிஷ்கனையே எதிர்த்து பேசுறியா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ நிச்சயமா மனுஷனே இல்ல. உன்னை பார்க்கும்போது என் குடும்பத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி தெரியுது. இப்பவே எங்க அத்தைக்கு போன் பண்ணி சொல்றேன். சொல்றதுக்கு முதல்ல நீ உயிரோட இருந்தாதானே? குருதேவா, ஆசீர்வாதம் பண்ணும்போது யோசிச்சுதான் பண்ணீங்களா? நானா எதுவும் சொல்றதில்லம்மா. என் வாயால உன்கிட்ட பேச வைக்கிறதே அந்த ஆண்டவன் தான்மா. குருதேவா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் எந்த காரணத்துக்காக இங்க வந்திருக்கேங்கிறது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். கல்யாணம், குடும்பம், குழந்தைங்கன்னு சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இங்க வரல. பழி தீர்த்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நாம 1000 நினைச்சாலும் கடைசியில எல்லாமே அவன் விருப்பப்படிதான் அமிர்தா நடக்கும். அது உனக்கும் தெரியும் இல்லையா? ஆனா நான் செய்யணும்னு கிளம்பி இருக்கிற காரியத்துக்கு இன்னைக்கு அவனோட அனுமதி கிடைச்சாச்சு குருதேவா. என்னுடைய எண்ணத்துக்கு அந்த பரமேஸ்வரன் கூட ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியிருக்கான். அப்படின்னா சரி அமிர்தா, எதுக்கு தேவையில்லாத கோபம், ஆவேசம், சந்தேகம்? குருதேவா, நாகமணி அடையணுங்கிற என்னோட போராட்டத்துல நான் எந்த விதமான ஆபத்திலையும் மாட்டிக்கலாங்கிறதுக்காக என்னை பாதுகாக்க அந்த பரமேஸ்வரனே உங்களை அனுப்பி வச்சிருக்கான். அது எனக்கும் தெரியும். நீங்களும் என்ன அந்த மாதிரி ஆபத்து வரும்போதெல்லாம் காப்பாத்திருக்கீங்கிறது உண்மைதான். ஆனா ஒரு விஷயம், நாகமணி அடையக்கூடிய என்னுடைய போராட்டத்துல யாரு தடையா வந்தாலும் சரி, அது நீங்களா இருந்தாலும் நான் எல்லாத்தையும் மறக்க வேண்டியதாயிடும். இத நீங்க ஒரு எச்சரிக்கையா கூட எடுத்துக்கலாம் குருதேவா. நான் ஆத்திரத்துல ஆவேசத்துல பேசிட்டு இருக்கலாம், அது எனக்கும் நல்லா தெரியும். ஆனா அதுக்கு காரணம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்க பண்ண ஆசீர்வாதம் தான். அதான் சொன்னனேம்மா, அந்த ஆண்டவன் என்ன சொல்றானோ அதைத்தான் சொல்லுவேன். இல்ல, கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது குருதேவா. நான் எந்த பந்தத்திலையும் உறவுலையும் மாட்டிக்கிறதுக்காக வரலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது என்னோட எண்ணம் கிடையாது. என்னுடைய எண்ணம் வேற.
அந்த எண்ணங்களை நான் நிறைவேற்றிக்கிட்டே தீருவேன். அதுக்கப்புறம் என்னோட உலகத்துக்கு நான் திரும்ப போயிடுவேன். இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நான் கிளம்புறேன். எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்னுடைய எண்ணம் அவனுடைய எண்ணம். கடைசியில எல்லாமே அவன் விருப்பப்படிதான் மகளே. முடிஞ்சுதா உங்க சீக்ரெட் செஷன்லாம்? சரி, அம்மா ஃபோன் பண்ணாங்க. 2 பேரும் சீக்கிரமா வர சொன்னாங்க. வாங்க போலாம். என்னங்க அது? எனக்கு தெரியாம நீங்களும் குருசாமி ஏதோ ரகசியம்லாம் பேசிக்கிறீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். என்னங்க தேவையில்லாத விஷயம்ன்றீங்க? குருசாமி உங்களை தீர்க்க சுமங்கலி பவன் ஆசீர்வாதம் பண்ணும்போது உங்க முகத்தை நீங்க பார்க்கணும். அப்படியே காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி செகப்பாயிடுச்சு. அது கோபத்துல செவந்த கண்ணண்டா, வெக்கத்தால இல்ல. எனக்கு அவர் அப்படி ஆசீர்வாதம் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்களுக்கு என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு தீர்க்க சுமங்கலி பவன் ஆசீர்வாதம் கிடைச்சா சந்தோஷமா தானே இருக்கும். இருந்தாலும் உங்க வாயால நீங்க சொல்லி நான் கேட்கணும். சொல்லுங்க, உங்களுக்கு சந்தோஷம் தானே? இல்ல, எனக்கு சந்தோஷம் இல்ல. என்னாச்சு அமிர்தா உங்களுக்கு? என் மேல ஏதாவது கோவமா இப்படி சொல்றீங்களே? அது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் எப்பவும் சிடு சிடுன்னே இருக்கீங்க? இன்னைக்காவது கொஞ்சம் சிரிக்கலாம்ல. கடவுள் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு, டபுள் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? எப்ப பார்த்தாலும் நீங்க உம்முன்னு இருக்கீங்களே. என்னுடைய சந்தோஷமே உன் சாவல தாண்டா இருக்கு. அந்த ஆண்டவனோட ஆசீர்வாதம் முழுமை அடையணும்னா நீ செத்து போகணும். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்க. 1000 தடங்கள் வந்து அது தள்ளி போய் கடைசியில இன்னைக்கு தான் நாம் 2 பேரும் ஒன்று சேர வேண்டிய நாள் வந்திருக்கு. சந்தோஷமா நம்ம புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாமே. உங்களுக்கு பழைய பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் அதை இங்கே தூக்கி போட்டு வந்துருங்க. எல்லாத்தையும் புதுசா ஆரம்பிக்கலாங்க. புது வாழ்க்கை முதல் இரவுன்னு என்னென்னமோ கனவு கோட்டைலாம் கட்டிட்டு இருக்கல. உன்னோட அந்த கனவு கோட்டைய சுக்குநூற உடைக்கிறதுக்காக தாண்டா நான் வந்திருக்கேன். நீ வாழணுங்கிறத பத்தி பேசிட்டு இருக்க. நான் உன்னை சாகடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யறேன். என்னெல்லாம் கனவு கோட்டை கட்டணுமோ கட்டிக்கோ. இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய எல்லா கனவுகளையும் உன் பணத்து மேல போர்வையா போத்தி உன்னை பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். நம்மளோட முதல் இரவு இல்ல, இது உன்னோட கடைசி இரவு. செத்து போறதுக்கு தயாராக. யோசிக்கிறது நிறுத்துறீங்களா? எப்பா தப்பிச்சேன். அந்த கழுகு கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன்.
விடுறதுக்காக நான் உன்னை பிடிக்கலனா, உன்னை இன்னைக்கு நான் பரலோகத்துக்கு அனுப்பலனா என்னுடைய நாகமணி தேர்தல் வேட்டைக்கு பிரச்சனை ஆயிடும். நீ சாகணும்.